ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிறுகடி காசில் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். விஜயாவுக்கு வந்து ரொம்ப அவமானத்தை தேடி கொடுத்துட்டாங்க ரோஹிணி. அவங்க வந்து சிந்தாமணி ஃபங்க்ஷனுக்கு அவங்க கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு சூப்பராக போயிட்டுருக்காங்க. அந்த நகையும் போட்டு போகிறாங்க. போகிற இடத்துல ஃபங்க்ஷன் நல்லா போயிட்டுருக்கு, எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு. அதுக்கு அந்த இடத்துல வந்து இன்னொருத்தவங்க வராங்க. வந்துட்டு இவங்க யார் அப்படின்னு கேட்குறப்போ அவங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது என் ஃப்ரெண்டு தான், இவங்களும் மாஸ்டர் தான், இவங்கள்ட்ட தான் நான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என் நகையும் பார்க்குறாங்க. பார்த்ததும் இந்த நகை யாரோடது அப்படிங்கிறப்போ இது என் மருமக வாங்கி கொடுத்தது, அவள் பெரிய பணக்காரி அப்படிங்கிறாங்க. இல்லை இது இந்த மாதிரி என்கிட்ட ஒரு நகை இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்போ, இந்த மாதிரி டிசைன் நிறைய பேர்ட்ட இருக்கலாமா அப்படின்னு பார்வதின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க வந்து இல்லை இது என்னோடது தான், இது கண்டிப்பாக என்னோடது தான், என் புருஷன் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தது, அதனால் அவர் பேரும் என் பேரும் போட்டு சிபின்னு இருக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, அதே மாதிரி இருக்குது. அந்த நகையை பிடுங்கி பார்க்குறப்போ அதே மாதிரி இருக்குது. ஆஹா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் என்ன திருட்டு கும்பலாக இது போனவங்க, எனக்கு நகை வந்து திருட்டு போயிடுச்சு, அந்த நகை தான் நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த திருட்டு கும்பலை சேர்ந்தவங்களா அப்படின்னு கேட்குறப்போ அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அவமானப்படுத்தி என்ன மாஸ்டர் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப விஜய் வந்து ரொம்ப அவமானப்பட்டு கிளம்பி போயிடறாங்க. நீங்கள் ஏன் திருடிலா அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப பேசினதும் அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. விஜய் ரொம்ப அவமானமாகி வீட்டுக்கு போகிறாங்க. சோகமாக இருக்காங்க. யார்ட்டையுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. ரோஹிணியை பார்த்து முறைக்கிறாங்க. என்ன விஜய் ஆச்சு, என்ன ஆச்சுங்கிறப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போனேன்ல, ஆமாம் அங்கே நான் அந்த நகையை போட்டு போனேன்ல, ஆமாம் அது என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்போ அவங்க சொல்கிறாங்க, அது வந்து திருட்டு நகை அங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. திருட்டு நகை என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறப்ப, ஆமாம் அங்கே ஒரு சேட்டு பொம்பளை இருந்துச்சு, அந்த பொம்பளைகிட்ட தான் இந்த மாதிரி அந்த நகையை பார்த்துட்டு இது என்னோட நகைன்னு சொல்லிச்சு, என் புருஷன் வாங்கி கொடுத்தான், இது மாதிரி திருட்டு போயிடுச்சு 10 நாளைக்கு முன்னாடி, அந்த நகை தான் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி இருக்குங்க, திருடியோட சேர்ந்து வச்சுருக்காங்க இவ அப்படின்னு சொல்லி வந்துட்டு வந்து ரொம்ப அவமானப்பட்டு அப்படியே போய் நிற்கிறாங்க. வீட்டில் எதுவுமே பேச முடியாமல். ரோஹிணிக்கும் வந்து தலை குனிச்சலாக இருக்குது. ஆஹா மாட்டிக்கிட்டோமே, என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிறப்போ முத்துக்கு ஒரு ஐடியா வருது. அப்பா இந்த மாதிரி தானே போன வாரம் நகை காணாமல் போச்சுன்னு ஒரு அம்மா வந்தாங்கல்ல நேற்று, ஒருவேளை அந்த கும்பலுக்கு அதுக்கு எதுவும் தொடர்பு இருக்குமா அப்படின்னு சொல்கிறப்போ, ரோஹிணிக்கு அவங்கள பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறப்போ, போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் விசாரிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி விசாரிக்க போகிறாங்க. ஆஹா மாட்ட போகிறோம்டா, இந்த மாதிரி முத்து போய் விசாரிச்சானா நம்ம பேர் மாட்டிருமே, சிட்டிட்டு இருந்தால் வாங்கணும்னு தெரிஞ்சதுமே அப்படின்னு சொல்லி வந்து ரோஹிணி வந்து சிட்டியை போய் பார்க்க போகிறாங்க. இங்கிட்டு போய் விசாரிக்க போகிறாரு நம்ம முத்து வந்து போலீஸ்கிட்ட போய், இந்த மாதிரி நகை வந்து காணா போயிடுச்சு, அதனால் விசாரிக்கணும் அப்படிங்கிறப்போ, யார் என்னங்கிறப்போ அடித்து கேட்குறப்போ, இந்த மாதிரி யார்கிட்டயோ தான் இவங்க தான் திருடிருக்காங்க, யார்கிட்டயோ விற்றுருக்காங்கிறப்போ, யார்கிட்ட விற்றுருக்கா அப்படின்னு சொல்லி அதை கேட்டுகிட்டு இருக்கப்போ, என் ஃப்ரெண்டுகிட்ட தான் விற்று அப்படின்னு சொல்லி, அவன் ஃப்ரெண்டு யார் அப்படிங்கிறப்போ, சிட்டின்னு ஒருத்தன் இருக்கான். சிட்டியா, அப்போ சிட்டிக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து முத்து யோசிக்கிறாங்க. அப்போ எல்லா பிளானும் நம்ம ரோஹிணி தான் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து முத்து வந்து யோசிக்கிறாங்க. ரோஹிணி கூட சீக்கிரம் மாட்டணும்னு தான் எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ரோஹிணி மாட்டுவாங்களா இல்லை இதுலேயும் தப்பிச்சிடுறாங்களா என்னங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.